அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே நம்ம யோசிக்க வேண்டியவர்களா இருக்கணும். ஏன்னா பிரம்பை கையாளாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அடிக்கிறது நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல ஒரு பயத்தோடு, ஆண்டவருக்கு பயப்படும் பயத்தோடு வளர்க்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். எப்படி வளர்க்குறோம்? ஒவ்வொரு வீட்லயும் வேத வாசிக்க சொல்றீங்களா? ஒவ்வொரு வீட்டுல உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்றீங்களா? சர்ச்சுக்கு போனியான்னு கேட்டீங்களா? அந்த ஃபியர் ஆஃப் த லார்ட் அவங்களுக்குள்ள இருக்குதுனாக்கா அவங்களை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளுவோம் 128வது சங்கீதம். ரொம்ப ஒரு அழகான சங்கீதம் அது. 128வது சங்கீதத்துல ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வசனத்தை படிக்கும் போதே 128 அந்த 1ல பார்த்தனா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே அழகா சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க மட்டும்தான். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் உள்ள கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆமென், ஆமென். இவ்விதமாய் எவ்விதமாய் அந்த 128ஆம் சங்கீதத்துல சொல்ற அத்தனை வசனங்களும் நடைபெறும், அத்தனை வார்த்தைகளும் நடைபெறும். இதை முக்கியமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருமணத்திலும் இந்த வசனத்தை வாசிப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீ திருமணம் செய்யறதுக்கு முன்பாகவே இத்தனை பொக்கிஷங்களையும் உனக்குள்ள வச்சுக்கொள்ளு. ஐயோ, என் திருமணம் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் கிடையாது. இந்த திருமணத்துக்கு முன்பாக இந்த வசனங்கள், இந்த வாக்கியங்கள் எனக்குள்ள வேலை செய்தா, எனக்குள்ள இருக்குதா? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பான். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணும். உண்மையாகவே நான் பார்த்திருக்கிறேன், வெறும் பக்தியில வளர்க்குறவங்க இருக்கிறாங்க. வெறும் பக்திக்கும் ஒரு தெய்வ பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு புத்தி நல்லா தெளிஞ்ச பிறகு, அம்மா நான் உபவாசம் இருக்கிறேன், அதுவே பேசும். அம்மா நான் ஜெபம் பண்றேன், அதுவே பேசும். நான் பைபிள் வாசித்தேன், அதுவே பேசும். இல்லைன்னா நீ தான் பேசிக்கிட்டே இருக்கணும் அந்த பிள்ளைங்க கிட்ட. வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்க இப்படிதாங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன் கர்த்தருடைய பயம் வீட்டுக்கு தேவை? ஏன் கர்த்தருடைய பயம் ஒரு குடும்பத்துக்கு தேவை? ஏன் கர்த்தருடைய பயம்? கொர்நேலியவை நினைச்சுக்கங்க. 100க்கு அதிபதியா இருந்த கொர்நேலியுடைய குடும்பத்துல கர்த்தருடைய பயம் இல்லைனாக்கா அவர் 100க்கு அதிபதியா இருக்கவே முடியாது.